தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. விருதுநகரில் கடந்த 9 நாட்களாக மூடப்பட்டு இருந்த 200க்கும் மேற்பட்ட பட்டாசு ஆலைகள் இன்று முதல் மீண்டும் திறக்கப்பட்டு பட்டாசு உற்பத்தி பணிகள் தொடங்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் ஜெயிலானி இணைந்திருக்கிறார். ஜெயிலானி, அரசு அதிகாரிகள் பட்டாசு ஆலைகளில் ஆய்வு நடத்தியதன் காரணமாக 9 நாட்களாக அங்குள்ள ஆலைகள் மூடப்பட்டிருந்த நிலையில் தற்போது மீண்டும் திறக்கப்பட்டிருக்கின்றன. கள நிலவரங்கள் என்ன? விருதுநகர் மாவட்டத்தில் தொடர் பட்டாசு ஆலை வெடி விபத்து ஏற்பட்டு வரும் நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக தேசிய பசுமை தீர்ப்பாயம் தாமாக முன்வந்து விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து பட்டாசு ஆலைகளையும் ஆய்வு செய்ய அதிரடி உத்தரவிட்டிருந்தது. அதன்படி 15 ஆய்வு குழுக்கள் அமைக்கப்பட்டு கடந்த 14ஆம் தேதி முதல் ஆய்வு துவங்கியது. அன்றைய தினம் முதல் சிவகாசி, வெம்பக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் செயல்படும் 200க்கும் மேற்பட்ட பட்டாசு ஆலைகள் ஆய்வு பயத்தில் மூடப்பட்டது. ஆய்வின் போது விதிமீறல் இருந்தால் ஆலை உரிமம் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டு தீபாவளிக்கான பட்டாசு உற்பத்தி பாதிக்கும் என்ற அச்சத்தில் பட்டாசு ஆலைகளை மூடினர். இதனிடையே நேற்று மற்றொரு பட்டாசு ஆலை தொடர்பான வழக்கு விசாரணையில் தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் ஆலைகளை மூடி பட்டாசு ஆலை நிர்வாகங்கள் ஆய்வு நடத்த போதிய ஒத்துழைப்பு வழங்குவதில்லை என மாவட்ட நிர்வாகம் பசுமை தீர்ப்பாயத்தில் தெரிவித்ததை தொடர்ந்து ஒத்துழைப்பு வழங்காத ஆலைகளை மூட பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டது. இந்நிலையில் ஆலைகள் மூடப்பட்டிருந்தால் உரிமம் ரத்து செய்யப்படும் என்ற அபாய நிலையை கருத்தில் கொண்டு கடந்த 9 நாட்களாக ஆய்வு அச்சத்தில் மூடப்பட்டிருந்த 200க்கும் மேற்பட்ட பட்டாசு ஆலைகள் இன்று முதல் மீண்டும் திறக்கப்பட்டு பட்டாசு உற்பத்தி பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பத்மநாபன். காட்சிகளோடு விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி ஜெயிலானி. விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் பட்டாசு ஆலைகளில் தொடர் விபத்துகள் ஏற்படுவதை தடுப்பதற்காக தேசிய பசுமை தீர்ப்பாயம் பட்டாசு ஆலைகளில் ஆய்வு நடத்த கோரி அதிரடி உத்தரவு பிறப்பித்தது. இந்த உத்தரவை அடுத்து 10க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் கொண்ட குழுவினர் பட்டாசு ஆலைகளில் பணிகளை மேற்கொண்டு அங்கு ஆய்விலும் ஈடுபட்டனர். இந்த ஆய்வு பணிகளை தடுப்பதற்காக 200க்கும் மேற்பட்ட பட்டாசு ஆலைகள் கடந்த 9 நாட்களுக்கும் மேலாக மூடப்பட்டிருந்த நிலையில் தற்போது மீண்டும் அனைத்து பட்டாசு ஆலைகளும் திறக்கப்பட்டு உற்பத்தி பணிகள் முழு வீச்சில் அங்கு நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது.